தமிழக முதல்வரே புத்தாண்டு வாழ்த்து எங்கே என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒட்டுமொத்த உலகமும் தமிழர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழ் மொழியின் காவலன் நான் என வீராப்பு காட்டும் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் நண்பகல் கடந்தும் நமது தமிழக மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறாமல் அவர்களை புறக்கணித்து வருகிறார். மேலும் இந்த ஆண்டு தமிழக அரசின் பொதுத்துறை கூட்டுறவு நிறுவனத்தின் ஆவின் பால் பாக்கெட்களில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பதிவிடப்படவில்லை. ஆங்கில புத்தாண்டிற்கு அகிலத்திற்கெல்லாம் வாழ்த்து மடல் எழுதும் முதல்வருக்கு ஆண்டாண்டு காலமாக தமிழர்களின் கலாச்சாரம் கொண்டாட்டமான தமிழ் புத்தாண்டிற்கு வாழ்த்துக்கள் கூற மனமில்லையா? தமிழுக்காக உயிரை கொடுக்கும் கழகம் திமுக என விளம்பர வசனம் பேசிக்கொண்டு நமது தாய் தமிழை வெறும் அரசியல் பிழைப்பு மொழியாக மட்டுமே திமுக பயன்படுத்துகிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து தமிழர்களின் மத கலாச்சார நம்பிக்கைகளின் மீது சேற்றை வாரி இறைக்கும் திமுகவிற்கு வாக்குச்சாவடிகளில் சவுக்கடி கிடைக்கப் போவது நிச்சயம் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.